எல்லாருக்கும் நமஸ்காரம். வழக்கம் போல் இந்த வீடியோலையும் சாணக்கிய நீதியிலேருந்து ஒரு 3 ஸ்லோகத்தை எடுத்துட்டுருக்கேன். மூணுமே எகெயின் நம்ம நிகழ்கால வாழ்க்கைக்கு ரொம்பவும் பயனுள்ள விஷயமாக தான் இருக்கும். அதில் முதலாவது காலத்தை பற்றி, காலம் நேரம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி. அதை கேட்குறதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் சொல்கிறத ஆரம்பத்திலே இப்போ சொல்லிடுறேன். அதாவது யாரெல்லாம் இன்னும் என்னோடய யூடியூப் சேனல் ஃபாஸ்ட்ஃப்ளிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவசியம் பண்ணுங்கோ. ஏற்கனவே பண்ணினவா மற்றவாளோட இந்த யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கோ. அதாவது லைக் மைண்டட் பீப்புள், தோஸ் ஹூ வாண்ட் டு சி. ஏன்னா நிறைய பேர் இன்னும் என்னோடய கர்மா அப்படிங்கிற சீரியலை இன்னும் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கர்மா சீரியலோட சீக்வென்ஷியல் ஆர்டரில் லிங்க் இந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணேன்னா கர்மாங்கிற சீரியல் பார்க்கலாம். அதே மாதிரி என்னோடய இன்னொரு சீரியல் 2ஆம் சாணக்கியன், அதுவும் நிறைய பேர் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. அது இட் டீல்ஸ் வித் த ரெலவன்ஸ் ஆஃப் வேதாஸ் டு மாடர்ன் சயின்ஸ். அதாவது நம்ம வேதங்களில் இல்லாத விஷயங்களே கிடையாது அப்படிங்கிற ஹைலைட் பண்ணுற சீரியல் அது. அதையும் நீங்கள் நிச்சயம் பார்க்கலாம். அண்ட் இது நான் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, யூடியூப்லேயே அவளோட சஜஷன் ஆர் கைட்லைன் என்னென்னா, நீங்கள் திரும்ப திரும்ப அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ. அப்போ தான் அது மற்றவாளுக்கு நிறைய இடத்துல அது நோட்டிஃபிகேஷனாக பாப்பப் ஆகும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் கர்மா அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னால், அந்த தெய்வத்தின் குரல் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இந்த கர்மா அப்படிங்கிறது வருது, அதுலேருந்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படி தான் இன்டர்லிங்க் ஆகும். அதனால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவோ பண்ணுங்க. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப் எப்படின்னா, இட் இஸ் நாட் அன் இன்டராக்டிவ் குரூப். அதில் இந்த குட் மார்னிங், குட் ஈவினிங், ஃபார்வர்ட் அதெல்லாம் எதுவும் வராது. நான் என்னோட அப்டேட்ஸ், அதுவும் அப்டேட்ஸ்ன்னு நான் சொல்கிற போது இந்த சாணக்கிய நீதியை பற்றியோ இல்லை கர்மாவை பற்றியோ அந்த அப்டேட்ஸ்லாம் அந்த குரூப்பில் நான் போடுவேன். அது எல்லாருக்கும் பர்சனல் மெசேஜாக போகும். ஸோ உங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்களோட பேர் அண்ட் ஊர் அதை இந்த மொபைல் நம்பர், இந்த நம்பருக்கு இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சேன்னா உங்களையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே, வித் தட் பிரீஃப் நோட், லெட் அஸ் கோ டு டுடேஸ் சாணக்கிய நீதி. 3 ஸ்லோகம் இதில் எடுத்துட்டுருக்கேன். முதலாவது காலத்தை பற்றி. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த வேர்ஸ் என்னங்கிறத கேட்டுடலாம். காலஹ பச்சதி பூதானி காலஹ சம்ஹரத்தே பிரஜாஹா காலஹ சம்ஹரத்தே பிரஜாஹா காலஹ சுப்தேஷு ஜாகிருதி காலஹ சுப்தேஷு ஜாகிருதி காலோஹி துரதிக்ரமஹ காலோஹி துரதிக்ரமஹ. இந்த முதல்ல கேட்டேன் இல்லையா, காலக பச்சதி பூதானி அப்படின்னு போகிறது இல்லையா. இதில் என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, காலத்தை யாராலும் வெல்ல முடியாது. அதாவது நம்ம கூட சொல்லுவோம் தெரியுமா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நேரம், காலம், கிரமம் வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அழிவுக்கு மட்டும் இல்லை. அஃப்கோர்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாவித உயிரினங்களும் சரி, அது மரம், செடி, கொடி எல்லாமே காலத்தால் அழியக்கூடியது தான். அது நிதர்சன உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டம் வரும்பொழுது அவளுக்கு அந்த மரணம்னு சொல்லலாம், அதை அழிவுன்னு சொல்லலாம். இந்த உலகத்தை விட்டு போகிறதே, அஃப்கோர்ஸ் பார்க்க போனாலும் இந்த உலகத்தை விட்டு எதுவுமே யாருமே போகிறதே கிடையாது. எல்லாம் இந்த உலகத்திலேயே தான் இருக்கும், உருமாற்றம் தான் ஏற்படும். எனிவே, ஸோ அது அந்த மனுஷனோட எண்டுக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு நல்லது கெட்டது நடக்கிறது கூட அதுவும் காலம்தான் நிர்ணயம் பண்ணும். நம்மளே சில சமயம் சொல்லுவோம் தெரியுமா, யாராவது ரொம்ப நல்ல உயர்ந்த ஸ்டேஜ் அடைஞ்சோன்னே அவன் நேரம் பாது அப்படிம்போம். அந்த நேரம். ஸோ அந்தந்த விஷயங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்குது. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாட்டிலோட பிரஜையாக இருக்கட்டும், இல்லை இந்த உலகமே இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அந்த கால நிர்ணயத்தில், அந்த கால நிர்ணயத்தும் போது அந்தந்த முடிவுகளோ அந்தந்த மாறுதல்களோ ஏற்படும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரொம்ப கடைசியில் நான் தான் சொல்லியிருக்கிறேன், எ பர்சன் ஹூ இஸ் இன்ஆக்டிவ், ஏன்னா அவனோட நேரம் வரும்பொழுது அவன் சுறுசுறுப்பாயிடுவான்.
இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் அதான் சொன்னேனே, ஒன்றுமே இல்லாமல் ஏதோ இருந்துட்டு இருப்பான். அவன் திடீர்னு பார்த்தா ஹி வில் பிகம் வெரி கிரேட் பர்சனாலிட்டி. அது அவனோட நேரம், அவனோட காலம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் வந்து இந்த உதாரணம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து சுந்தர் பிச்சை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், இல்லை வேம்பு ஐயர், வாட் எவர் இட் இஸ். ஸோ அவளோட ஆரம்ப காலகட்டம் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருந்திருப்பா. இன்ஃபேக்ட் வாட் ஐ ரெட் வாஸ், அவர் வந்து இதே சென்னையில் தான் சுந்தர் பிச்சை வாஸ் brought அப். அண்டு இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஸ்கூலில் தான் அவர் படித்தார். பட் இன்னைக்கு அவர் இருக்கிற நிலைமை பாருங்க. ஏன்னா அது அவருடைய அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு மாறுதல். ஸோ எல்லாமே காலம் நிர்ணயம் பண்ணுறதுங்கிறத நம்ம எடுத்துக்கணும், அதை வந்து நம்ம சுவீகரிச்சுக்கணும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, என்ன நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கா. இது வந்து நான் இதுக்காக சொல்லலை, என்னோடய சொந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது சார் நீங்கள் ஏன் சார் படம் டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார், நிறைய பேர் சொல்லியிருக்கா என்கிட்ட. நான் சொன்னேன் ரைட்டுப்பா, அதுக்கு நேரம் வந்ததுன்னா தானாக நடந்துட்டு போகும். இல்லை சார் நீங்கள் முயற்சி பண்ணால் தானே சார் ஆக முடியும். நான் சொன்னேன் அந்த முயற்சி பண்ணணுங்கிற உந்துதல் கூட அதுவும் நிர்ணயிக்கப்பட்டது. அது நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு இருந்ததுன்னா அது எப்போ ஏற்படணுமோ அப்போ ஏற்படும். இல்லை அது இந்த இதில் காலகட்டத்தில் இந்த ஜென்மத்தில் நடக்கக்கூடாதுன்னு இருந்தால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நடக்காது அது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இதே எடுத்துங்களேன், கர்மாவே எடுத்துங்கோ. 15 வருஷத்துக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் ஆகி முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன் நான். ஓகே, அதோட காலகட்டம் அவ்வளோதான். ஆனால் இப்போ 15-16 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரிவைவ் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ ரிவைவ் ஆகணுங்கிறது அதோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விதி அது. ஸோ காலம்தான் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா இது எல்லாமே எதில் கொண்டு போய் விடுன்னா மன அமைதி இல்லை. ஏன்னா எதுவுமே வந்து சரி நம்ம கையில் எதுவும் இல்லைப்பா, எது எப்படி நடக்கணுமோ. சில பேர் வந்து விதண்டாவாதம்னு சொல்லலாம், இல்லை ஒரு சென்சிபிள் ஆர்கியூமெண்ட்டுனே கூட எடுத்துட்டா கூட சொல்லுவா, அதெல்லாம் கிடையாது, நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம தீர்மானம் பண்ணுறது தான் அப்படின்னு. பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் நினச்சி பாருங்க, லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க, ஏதாவது நம்ம கையில் இருக்கா? எது எப்படி நடக்கணும்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. ரேஷனலிஸ்டெல்லாம் வேறு அபிப்பிராயம் வச்சுட்டுருக்கலாம். பட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தேன்னா நம்ம இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நாளை காத்தால் எழுந்து நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு இருப்போம் முதல் நாள். மறுநாள் காலங்காத்தால் எழுந்திருந்த உடனே வேறு ஏதாவது நியூஸ் வரலாம், நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ த என்டையர் டேஸ் ப்ரோக்ராம் வாட் யூ பிளான் அது டோட்டலாக அப்படியே அப்சைட் டவுனாக மாறிடும். அதுக்கு காரணம் என்ன? நம்ம கையில் எதுவுமே இல்லை. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இதுக்கு உதாரணம் தான் நான் கர்மாலேருந்தே சொல்கிறேன். ஏன்னா கர்மாவில் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கர்மாவில் வந்து அந்த மாதிரி அமைஞ்சுது. இப்போ சாணக்கிய நீதி வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அதை நான் அப்போ படித்து பார்க்கல, அதையும் சொல்லிடுறேன். பட் இவர் சொல்கிறதெல்லாம் எப்படி அதுக்கு ரிலேட் ஆகுதுங்கிறத பாருங்கள். இப்போ கர்மாலேருந்து ஒரு ஃபைனலாக ஒரு சீன் ஒன்று இது பண்ணியிருப்பேன். அதாவது சோமசேகர கணவாடிகள் வந்து தனியாக ஒரு கோவிலில் உட்காந்து அவர் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் நினச்சி பார்த்துட்டே வருவார். ஏன்னா அதுதான் காலத்தோட நிர்ணயம் எப்படி பண்ணியிருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும். அந்த கிளிப்பை ஒரு தடவை பாருங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். நமஸ்காரம் மாமா. பேரம் பிறந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஊர்ல இல்ல, அதான் வர முடியாம போயிடுது. எங்க பட்டணத்துக்கு போயிருந்தியா? இல்ல மாமா, நான் பிரார்த்தனை முடிச்சுட்டு வந்து பேசுறேனே. நான் உன்னை கிராம புஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணல. ஐயோ, புடவையில நெருப்பு பத்திட்டு இருக்கு.
செமக்கணும்னு சாலாட்சி பாட்டி சொன்னா. தானம் தொம் ததானம் தானம் தானம் ததாகனம் தானம் ததாகனம் தானம் தொம் ததாகனம் ததகனம் தொம் ததாகனம் தொம் ததாகனம் தனம் தொம் ததாகனம் தொம் ததா ஆனம் தொம் ததாகனம் ததானம் ததாகனம் தானம் ததாகனம் ததானம் ததாகனம் ததாகனம் தொம் ததானம் தனம் தொம் ததானம் தானம் ததா ததானம் ததாகனம் 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 தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தம் தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தொம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட என்ன சொல்கிறது, அவரோட கண்ட்ரோலில் எதுவுமே இருக்கல, அதெல்லாம் தானாக நடந்தது. இப்படி அதான் நம்ம பிளான் பண்ணலாம். பட் அல்டிமேட்லி அதான் நான் வந்து என்னோட கேப்ஷனாக எப்போவுமே வச்சுருப்பேன், டூ யுவர் பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட் டு காட் அப்படின்னு. நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம், அது கூட நம்ம வந்து செயலாக்கப்படுகிறோம். பல பேர் நம்ம கிளைம் பண்ணலாம், நான் இதை பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன்னு. ஆக்சுவலாக கொஞ்சம் டீப்பாக போய் அனலைஸ் பண்ணேன்னா நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது, எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது, எல்லாமே தன்னால் நடக்கிறது. ஸோ நம்ம என்ன மாதிரி ஒரு மனநிலைக்கு வரணும் அப்படின்னா, எல்லாமே காலத்தால் நிர்ணயிக்கப்பட்டது, எல்லாமே ப்ரீடிட்டர்மின்ட், we are not doing anything. ஸோ அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு ஆழமாக வந்ததுன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனோபாவம் வரும். எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனோபாவம் வந்துடுத்துன்னா இந்த நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, அந்த ஸ்திதப்பிரஜ்ஞங்கிற நிலைமை அது எதுவுமே நம்மளை பாதிக்காது. ஸோ மைண்ட் எப்படி திங்க் பண்ணால், சரி இந்த காலகட்டத்தில் இது நடக்கணும்னு இருக்குப்பா, இது நடக்கிறது, நம்ம அதை கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கணும். அது சுகமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், பிரிவாக இருக்கட்டும், ஒன்று சேர்றதா இருக்கட்டும், எதுவாக வேணாலும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன், நிறைய பேர் நிறைய விஷனத்தில் இருக்கா, கவலையில் இருக்கா, மன கஷ்டத்தில் இருக்கா, ஐயோ எனக்கு இப்படி ஆகிடுது, எனக்கு அப்படி ஆகிடுது. அந்த எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னு வைங்களேன், ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணலாம். எஸ், திஸ் இஸ் டெஸ்டைன்ட் டு ஹேப்பன். நம்ம கண்ட்ரோலில் ஏதாவது இருக்கா? நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே கிடையாதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணி, அதுக்காக தான் சொல்லுவா சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது டோட்டல் சரண்டர் டு தி சுப்ரீம் பீயிங். எஸ், இட் நத்திங் இஸ் இன் மை ஹேண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுன்ட்டேன்னு வச்சுங்களேன், அப்போ எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறது ரொம்ப சௌரியமாயிடும். ஸோ டு ரவுண்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வேர்ட்ஸ், காலம் தான் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுறது. காலம்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் வந்து சுப்ரீம் பீயிங். ஸோ அது நம்ம டோட்டலாக சரண்டர் ஆகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மன நிம்மதி வந்துவிடும். அதுதான் நம்மளோட லட்சியம், நம்மளோட குறிக்கோள். அந்த மன அமைதி ஆஃப்கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் லீட் யூ டு சால்வேஷன். ஸோ திஸ் இஸ் தி சாராம்சம் இந்த முதல் இதோட. அடுத்ததை பார்ப்போம். இப்போ குராஜ்ய ராஜேன குத பிரஜாசுகம் குமித்ர மித்ரேண குதோ அபிநிவృத்திஹி குதாரோ தாரேஷ்ச குதோ கிருஹே ரதிஹி குசிஷ்யம் அத்யாபயதः குதோ யசः. இப்போ இந்த ரெண்டாவது கேட்டேன் இல்லையா, ராஜ்யேன குத பிரஜாசுகம். அதாவது இது எப்படி நம்ம சந்தோஷமான லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு ரிவர்ஸில் சொல்கிறார். அதாவது எந்த ஒரு ராஜ பரிபாலனம் சரியா இல்லையோ அங்கே பிரஜைகள் சுகமாக இருக்க முடியாது. அதே மாதிரி நம்ம நண்பர்கள், சரியான நண்பர்கள் நம்மளுக்கு இல்லைன்னா அங்கே சந்தோஷம் இருக்காது. மூணாவது எங்கே ஒரு மனைவி, அவர் குறிப்பிட்ட மனைவினே சொல்கிறார். அதுக்கு வரேன்னா, மனைவி சரியாக இல்லையோ
அங்கே வந்து அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்க முடியாது. அதே மாதிரி மாணவர்கள் சரியா இல்லைன்னா அந்த குருவுக்கு, அந்த டீச்சருக்கு எந்த விதமான கீர்த்தியும் கிடைக்காது அப்படிங்கிறார். ஸோ இது வந்து டோட்டலாக அந்த கான்வர்ஸாக நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மனைவின்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதுவும் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது. அதுக்காக சொல்கிறேன்னா, ஏன்னா ஷீ இஸ் சப்போஸ் டு பி தி கைடிங் ஃபோர்ஸ். இப்போ நம்மளே பார்த்தோம்னா ஆற்றுல வந்து எல்லா வித என்ன சொல்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் பெண்களுக்கு தான் இருக்குது. அதாவது குடும்பத்தை நம்ம சொல்லலாம் வேணா, ஆண்கள் வெளில போய் வேலை பண்ணுறா, சம்பாதிக்கிறா, இவளுக்கு ஆக்சுவலாக பார்க்க போனேன்னா த என்டையர் ஃபேமிலி இஸ் ரன் பை தி உமன். நீங்கள் நினச்சி பாருங்க, அதாவது கார்த்தால் எழுந்திருந்ததுலேருந்து சில பேர் அழுத்துக்கிறது உண்டு, நான் என்ன சுகத்தை கண்டேன், எல்லாம் இதெல்லாம் பண்ணுறேன். இல்லை, அதுதான் சுகம். தட் இஸ் ஹவ் ஒன் ஹேஸ் டு டேக் இட். நான் வந்து இதை வந்து இதுவாக சொல்லலை, நான் நெகட்டிவாக சொல்லலை. ஏன்னா அவள் இல்லைன்னா ஒரு குடும்பத்தில் வந்து நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு லேடி இல்லைன்னா அந்த குடும்பம் எவ்வளோ சஃபர் ஆகும். ஸோ அந்த பெண்மணிக்கு தான் முக்கியத்துவம் அங்கே. நம்ம எத்தனையோ பேர் நம்ம பரவலாக பார்த்தோம்னா பெண்களுக்கு உரிமை இல்லை, பெண்களுக்கு இது இல்லை, அது இல்லைன்னு சொல்கிறோம், விச் இஸ் a very very totally wrong interpretation. ஏன்னா அவங்க தான் அச்சாணி, ஆணிவேர்னு சொல்லுவாளே, தட் இஸ் வாட் ஷீ இஸ். ஒரு லேடி இல்லைன்னா அந்த குடும்பம் வந்து சரியாக பராமரிக்கப்படாது. அது வந்து ஒரு சில காம்ப்ரமைசஸ் பண்ணிக்கலாமே தவிர, அவள் இருந்தால் ஒன்றும் இல்லை. நம்ம ஒருத்தரோட வீடையே எடுத்துப்போம், அந்த வீட்டில் வந்து அந்த பெண்மணி, அந்த அம்மாவானவள், மனைவியானவள், ஹூவர் இட் இஸ், அவள் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து தன் பிறந்தாத்துக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டாப்பா, மற்றவா எல்லாரும் இங்கே வீடு இருக்கா. வீடு நிஜமாக நினச்சி பாருங்க, அலங்கோலமாக இருக்குமா இருக்காதா? எக்ஸெப்ஷன்ஸ் மே பி தேட். பட் பொதுவாக பார்த்தேன்னா அவள் வந்தோடனே சொல்ல, ஐயோ நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டோம் தெரியுமா அப்படின்னு. உன்னோட இதுவே எங்களுக்கு வந்து உன்னோட இம்பார்ட்டன்ஸே இப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்பா. ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த லேடி தேட். அதனால தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனைவியானவள் சரியாக அமையவில்லை என்றால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது அப்படிங்கிறார். ஸோ இதுக்கு வந்து நான் ஒன்ஸ் அகேன் ஒரு சின்ன உதாரணம், என்னோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று, அதாவது அம்மா வி மிஸ் யூ அப்படின்னு, அதில் ஒரு சின்ன ஒரு கிளிப்பு உங்களுக்கு போடுறேன். ஏன்னா அவளோட இம்பார்ட்டன்ஸ் சில சந்தர்ப்பத்தில் வந்து அவளுக்கே தோணும், என்ன நம்ம இவ்வளவெல்லாம் பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த ஒரு விரக்தி வரும். அந்த விரக்தி வர்றது வந்து இட் இஸ் பட் நேச்சுரல். ஸோ அந்த கிளிப்பையும் ஒரே ஒரு சின்ன கிளிப்பு தான், அந்த கிளிப்பை பாருங்க, தென் வில் கண்டினியூ. என்னைக்காவது யாராவது நீ சாப்பிட்டியா, உன் உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க கூட வேண்டாம். மனசாலையாவது நினைச்சிங்களா? இல்லையே. டேக்கன் ஃபார் கிராண்டட். இது அவளோட டியூட்டி, அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? அதை நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு டிப்ரெஷன் வரத்தானே செய்யும். உங்க வேலையில உங்களுக்கு வந்தது இல்லையா? உடனே என்ன பண்றீங்க? வேற வேலை தேடிக்கிறீங்க. ஃபார் யூ சேஞ்ச் இஸ் பாசிபிள். எனக்கு பாசிபிலிட்டி ஆஃப் சேஞ்ச் doesn't exist. இந்த குடும்பம் எனக்கு அழுத்து போச்சு. ஸோ நான் வேற குடும்பத்தை தேடிட்டு போறேன் அப்படின்னு என்னால் போக முடியுமா? All I expected was some care, some warmth, some concern. நீ சாப்பிட்டியா, தூங்கினியா, மருந்து எடுத்துக்கிட்டியா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் கொடுக்க கூட வேண்டாம், கேட்டாலே போதும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் பத்தி பேசி இனிமேல் பிரயோஜனம் இல்லை. இட் இஸ் டூ லேட். கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கி இருக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஆனா நிச்சயமா திரும்பி வருவேன். ஏன்னா உங்களெல்லாம் பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. பட் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. நாளைக்கே வரலாம், 4 மாசம் கழிச்சு வரலாம், இல்லை 4 வருஷம் கூட ஆகலாம்.
Till then. My love. My love. To all in the family. இதில் பார்த்தல அவள் அவ்வளோ மனசு உடஞ்சி போய் ஷி டிசைட்ஸ், அதாவது வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கும் பொழுதும் அவள் என்ன சொல்கிறா, நான் வந்து எத்தனை நாளைக்கு இங்கேருந்து பிரிஞ்சிருப்பேன்னு தெரியாது, அது 4 நாளாக இருக்கலாம், 4 மாதமாக இருக்கலாம், ஏன்னா மனசு கேட்காது. அது என்னதான் வந்து நம்ம போகிறோம் இவாளுக்கு பண்ணினது அப்படின்னு நினச்சிட்டு போனாலும் அந்த மனசு தவிக்கும். See, that is the bonding that lady has with that house. ஸோ கம்மிங் பேக் டு சாணக்கிய நீதியில், ஸோ இவர் என்னென்னா இது எல்லாமே கான்வர்ஸாக நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஒரு நாட்டின் பிரஜை வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த நாட்டை ஆள்பவன் சரியான விதத்தில் ஆளணும். அதே மாதிரி நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள், அதாவது யூ டெல் மீ ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு இது உண்டு, சேயிங் உண்டு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால்தான் நம்ம எண்ணமும் நல்லா இருக்கும், நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகும்போது தான் அந்த டிரான்சிஷன் பீரியட், அதாவது ஒரு பசங்களுக்கெல்லாம் ஒரு அது பொண்ணாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம், ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதாவது ஒரு கட்டுப்பாடு கிடையாது, ஒரு கண்ட்ரோல் கிடையாது. அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய நட்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வாழ்நாள் முழுக்க அவளோட ஒரு திசையை திருப்பிடும். நல்லவாளாக இருக்கிறவாளும் இருக்கா, கெட்ட வழியில் போகிறவாளும் இருக்கா. அதனால தான் அவர் சொல்கிறார், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நாமளும் நன்னா இருப்போம். அண்ட் அதே மாதிரி அஃப்கோர்ஸ் இதை ஒய்ஃபை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். அண்ட் கடைசியாக ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர், அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட் டீச்சர்னு சொல்லும்பொழுது இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஐ மீன் இட் இஸ் பெட்டர் ஃபார் மீ நாட் டு கமெண்ட் அபவுட் இட். ஏன்னா டீச்சர்ஸும் சரியா இல்லை, அதான் நான் வந்து இதுவாக சொல்கிறேன், நான் குறிப்பிட்டு இதுவாக சொல்லலை, பொதுப்படையாக தேர் ஆர் லாட் ஆஃப் அதாவது ஸ்டூடெண்ட் டீச்சர் வந்து நல்ல விதமாக இருக்கிறவாளும் இருக்கா, பட் இந்த குறைகளும் இருக்குது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டூடெண்ட் சரியாக அமையலைன்னா அந்த டீச்சருக்கு அது கீர்த்தி கொடுக்காது. தட் இஸ் வை முன்னாடி கூட சொல்லுவாள், எப்படி வந்து ஒரு சிஷ்யன் வந்து எப்படி ஒரு குரு வந்து சிஷ்யனை தேடுறோம், அதே மாதிரி சிஷ்யனும் குருவை தேடணும். அது பரஸ்பரம் கரெக்டாக இருந்தால்தான் அந்த அவளோட அந்த 2 பேரோட புகழும் வந்து வெளியில் தெரிய வரும். ஸோ இந்த சாணக்கிய நீதியோட இந்த வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் நோன் by your association. அதே மாதிரி the country is known by the ruler, the family is known by the head of that family, which according to Chanakya is the wife. அதே மாதிரி a teacher is recognized by the students. இதுதான். அதனால என்னென்னா டு சம் அப் பண்ணுறது வந்து நம்மளோட நட்பு வட்டாரங்களும் சரி, நம்ம குடும்பத்திலையும் சரி, எல்லாமே வந்து நல்ல எண்ணங்களோட நல்ல விஷயங்களோட நம்மளை ஈடுபடுத்திட்டோம்னா நம்மளோட லைஃப் ரொம்ப சந்துஷ்டமாக இருக்கும். Now the final one, of course the final one is again very important. இது ஃபர்ஸ்ட் அதை கேட்டுடலாம். ஸ்ருத்வா தர்ம விஜானாதி ஸ்ருத்வா தியஜதி துர்மதிம் ஸ்ருத்வா ஞானம் அவாப்னோதி ஸ்ருத்வா மோக்ஷம் அவாப்னுயாத். இந்த மூணாவது ஒன்று கேட்டேன் இல்லையா, ஸ்ருத்வா தர்ம விஜானாதி அப்படின்னு வருது இல்லையா, இது என்னன்னா
நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையோட லட்சியமே வந்து மோட்சத்தை அடையணுங்கிறது தானே. அடுத்த பிறவி இருக்கக்கூடாது இந்த ஜென்மத்தோட. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதான் அவர் சொல்கிறார், பிரவச்சனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இவாள்லாம் இந்த கதா காலட்சேபம்லாம் பண்ணுறா, நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறா, இதெல்லாத்தையும் நம்ம வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும். அப்படி கேட்கறதுல என்ன ஆகுதுன்னா, அதை கேட்க 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 நம்மளோட எண்ணங்கள், அதாவது தீய எண்ணங்கள்னே சொல்கிறார், அதாவது அந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்துலாம் விடுபட்டு நம்ம வந்து இந்த நல்லதையே நினைக்க ஆரம்பிப்போம். ஏன்னா நினச்சி பாருங்களேன், ஒரு விஷயம் சொல்ல சொல்ல எது வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம கிரிக்கெட்டே பார்த்துருந்தோம்னா ராத்திரி தூங்கும்போது அந்த கிரிக்கெட் தான் வந்துட்டு இருக்கோம் நமக்கு. அதே மாதிரி மற்ற விஷயங்களும் எது மேலே நம்ம மனசு லயிச்சிருக்கோ அதுதான் நம்ம 24 மணி நேரம் அதே சிந்தனையில் இருப்போம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன், இப்போ வந்து கடவுள் பக்தர்னு ஒருத்தர் வச்சுங்களேன், ராமரே நினச்சிட்டு இருக்காருன்னா அவருக்கு வேறு எதுவும், அதுக்கு வந்து நம்ம தியாக பிரம்மே ஒரு உதாரணம். ஸோ எதை நம்ம கான்ஸ்டண்ட்டாக சிந்திச்சுட்டு இருக்கோமோ அதுவே தான் நம்ம மனசில். ஸோ நல்லெண்ணங்களை பற்றியே நினச்சிட்டு தான் வைங்களேன், அப்போ அந்த நல்லெண்ணங்கள் தான் நம்ம மனசில் பதியும். அது எப்போ பதியும்னா, இந்த மாதிரி விஷயங்கள், இது ரிலீஜியஸ் டிஸ்கோர்ஸஸாக இருக்கட்டும், இல்லை பிரவச்சனங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம திரும்ப 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 கேட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம மனசுலையும் அந்த எண்ணங்கள்லாம் பதிய ஆரம்பிக்கும். அப்போ அவன் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து டு அட்டைன் சால்வேஷன், அதை நோக்கி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பா. அது வந்து இதுவாக இருக்கலாம், கீதோபதேசமாக இருக்கலாம், இல்லை புராணங்களாக இருக்கலாம், இதிகாசங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்டிமேட்டாக நம்ம போய் அடைய வேண்டிய நிலை வந்து அந்த சால்வேஷன் தான். அது சம்பந்தமாக தான் எல்லாருமே இது பிரவச்சனம்லாம் பண்ணிட்டு இருப்பா. இதில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன், அதாவது கேட்டுக்கிறது ஏன் வந்து கேட்கணும், ஏன் படிக்க முடியாதா, ஆடியோ கேட்க முடியாதா அப்படின்லாம் சொல்லலாம். பட் கேட்கறது, அதுக்காக தான் நம்ம வேதத்தையே வந்து ஸ்ருத்தின்னு சொல்லியிருக்கா. இதில் நான் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். எதுக்காக, அதாவது வேத சாஸ்திரம் கற்றுக்கிறதும் வந்து குருவும் அந்த குருகுல முறையில் அவர் சொல்ல சொல்ல நம்ம திருப்பி திருப்பி சொல்லணும்னு சொல்லுவா தெரியுமா. எதனால நான் சொல்கிறேன், ஏன்னா உச்சரிப்பு இருக்குது பற்றியெல்லாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து அர்த்தத்தையே மாற்றிடும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன எல்லாருக்கும் புரியுற மாதிரி தமிழில் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, ஒரு சாதாரண சென்டென்ஸ் எடுத்துப்போமே, நாளைக்கு நீ விரதம் பண்ண போகிறது இல்லையா. இது வந்து ரொம்ப சாதாரணமான சென்டென்ஸ். இதை சொல்கிற விதம்னு இருக்குது பாருங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ், நாளைக்கு நீ விரதம் பண்ண போகிறது இல்லையா, இதோட அர்த்தம் என்ன ஆகும்னா, நாளைக்கு எதுவோ நடக்க போகிறது, ஆனால் நாளைக்கு நீ விரதம் பண்ண போகிறது இல்லையா. ஸோ சம் அதர் டே ஹி இஸ் கோயிங் டு டூ அப்படிங்கிற அர்த்தம் வரும். அதுக்கு பதிலாக அதே வந்து நாளைக்கு நீ விரதம் பண்ண போகிறது இல்லையா, இப்போ வந்து நீல அழுத்தம் கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு விரதம் நடக்க போகிறது, ஆனால் நீ பண்ண போகிறது இல்லை, வேற யாரோ பண்ண போகிறா. ஸோ நாளைக்கு நீ விரதம் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னா இந்த அர்த்தம் வரும். அதே வந்து நாளைக்கு நீ விரதம் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னா இவனுக்கு வந்து ஏதோ சில அசௌகரியங்கள் இருக்குது, ஸோ இவன் பண்ண போகிறது இல்லை, நாளைக்கு விரதம் நடக்க போகிறது. ஸோ ஒரே ஒரு சாதாரண சென்டென்ஸ் தான், நாளைக்கு நீ விரதம் பண்ண போகிறது இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா. நாளைக்கு நீ விரதம் பண்ண போகிறது இல்லையா, நாளைக்கு நீ விரதம் பண்ண போகிறது இல்லையா, நாளைக்கு நீ விரதம் பண்ண போகிறது இல்லையா. ஸோ இதனால தான் இது வந்து ரொம்ப சாதாரண விஷயத்த சொல்கிறேன், இதுலேயே எப்படி அர்த்தம் மாறுறதுன்னு பார்த்தேன் இல்லையா. அப்போது நீங்கள் வேதத்தெல்லாம் நினச்சி பாருங்க, அதனால தான் அதை கேட்டு 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 வழி வழி அப்படி தான் வரணும்னு சொல்லியிருக்கா. இப்போ வந்து ஆடியோ கேசட்ஸ்லாம் வருது, அதில் தப்பும் தவறுமா சொல்லிட்டு அர்த்தமே மாறிடும். அதுதான் மெயின் இது, அதுதான். அதனால கூடுமான வரைக்கும் நம்ம வந்து யாராவது ஒரு குருட்ட கற்றுக்கிறது உச்சிதம். வெல், கம்மிங் பேக் டு திஸ் ஒன், அதனால அந்த பிரவச்சனமெல்லாம் கேட்டு 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 அது அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட சிந்தனையும் அந்த லைன்லேயே போகும். அண்ட் தட் வில் லீட் டு சால்வேஷன். அதுதான் இந்த, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னையோட காலையில். ஏன்னா மனசு ரொம்ப சஞ்சலம் அடைஞ்சிருக்கு எல்லாருக்கும், எல்லாருமே ஒரு பீதியில் ஒரு வித கவலையில் இருக்கும். அப்போது அதுலேருந்து சில பேர் என்கிட்ட சொன்னால், சார் உங்களோட இந்த சாணக்கிய நீதி கேட்குறதே எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதுவாக, நான் என்னோட பெருமைக்காக சொல்லலை, ஃபேக்ட் என்னங்கிறத சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா நான் ஒன்றே ஒன்று உங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக சொல்லிக்கிறேன், எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இனிமேல் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் துளி கூட கிடையாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை மற்றவாளோட பகிர்ந்துக்கணும், அதுதான், தட் இஸ் த மெயின் ஐடியா. ஸோ அப்போ அவள்லாம் சொல்கிறா. ஏன்னா ஒரு சில பேர் என்கிட்ட, அதான் நான் இதுவாக பகிர்ந்துக்கிறேன் உங்கள்கிட்ட, கொரோனாவில் வந்து குவாரண்டைனில் இருந்தா. அண்ட் ஐ திங்க் ஷி வாஸ் இன் கும்பகோணம் ஆர் சம்திங்.
ஷீ டோல் மீ, எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, சார் எனக்கு வந்து அவ்வளோ பயமாக இருந்தது, அதில் வந்து எனக்கு டைவர்ஷன் என்னென்னா இந்த கர்மா சீரியல் பார்க்க ஆரம்பிச்சோன்னா மனசு முழுக்க அதில் போயிடுது எனக்கு. ஸோ இந்த கவலை இந்த பயம்லாம் குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி கல்கட்டாவில் ஒருத்தர் இருக்கா, அவளும் அதே தான் சொன்னா, இந்த சாணக்கிய நீதி தினம் கேட்கும்பொழுது எனக்கு ஒரு மனசு சமாதானம் அடையிறது. அதே மாதிரி பூனாலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு லேடி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, சார் தினம் காத்தால நான் வந்து பூஜையை முடித்த உடனே ஃபஸ்ட்டு வேலை இதைத்தான் கேட்குறேன். ஏன்னா பெரிய இது கிடையாது, ஒரு சத் விஷயத்தை கேட்டோன்னா நம்ம மனசு சுத்தம் அடையிறது. மனசு சுத்தம் அடைஞ்சதுன்னா நம்மளோட தாட் ப்ராசஸே மாறுறது. அப்போது சிந்தனை வந்து எல்லாமே டுவர்ட்ஸ் தட் சால்வேஷன், டுவர்ட்ஸ் வந்து மோட்சத்துக்கு நோக்கி போயின்னு இருக்கு. அதனால எதுக்கு சொல்கிறதுனா சாணக்கிய நீதிலையும் அதுதான் சொல்கிறார் அவர். அதாவது நிறைய பிரவச்சனங்களை கேளுங்கோ, நிறைய சத்விஷயங்களை கேளுங்கோ. சத்விஷயங்களை நம்ம கேட்க 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 நம்ம மனசு சுத்தம் அடையும். மனசு சுத்தம் அடைஞ்சதுன்னா சத்விஷயங்களை தான் அதுவும் நினைக்க ஆரம்பிக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் லீட் யூ டு சால்வேஷன். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேலாவது கேட்குறது எல்லாமே என்ன நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே வந்து, அதாவது டெலிவிஷனை போட்டால் இது வந்து நான் சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையை சொல்கிறதுல என்ன இது இருக்குது, டெலிவிஷனை போட்டோம்னா எல்லாமே நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாக தான் இருக்குது. அது சீரியலாக இருக்கட்டும், அது நியூஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே எல்லாம் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் தான் க்ரியேட் பண்ணுறது. அப்படி இருக்கும்பொழுது அதுலேருந்து நம்ம கொஞ்சம் விடுபட்டு இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து ஈடுபடுத்திட்டோம்னா இது நமக்கு தான் நல்லது எகெயின். ஸோ அதைத்தான் சாணக்கியர் அன்றைக்கே சொல்லியிருக்கார். அதாவது பிரவச்சனங்கள்லாம் கேட்டோம்னா நம்ம மனசு சுத்தி அடையும், மனசு சுத்தி அடைஞ்சோன்னா அது சால்வேஷனுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஸோ வித் தட் இன்னியோட அந்த மூணு விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இத்தனை நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மறுபடியும் நாளை நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி நன்றி நன்றி.